வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் பார்க்கின்ற இந்த ஒரு சிலை இந்தியாவிற்கு கல்வி கண் திறந்த பல மகான்களில் இவரும் ஒருவர். நாம் இந்தியா ஃபுல்லாக பார்க்கலாம். இமாக்லேட் பள்ளியை நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம அந்த இமாக்லேட் பள்ளி புதுவை மாநிலத்திலே தொடங்கியவர், உருவாக்கியவர் இந்த நபர். இவருடைய பெயர் அருட்தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புய். அந்நிய வேத போதக சபையைச் சேர்ந்த இந்த அருட்தந்தையை, இந்த குருவானவரை பற்றித்தான் ஒரு சிறு வரலாறு என்று தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இப்போது பாண்டிச்சேரியில் இருக்கின்ற மிஷன் ஸ்ட்ரீட்டில் இருக்கின்ற இமாக்லேட் பள்ளி வளாகத்தில் இருக்கிறேன். இந்த நுழைவாயிலுடைய இடப்பக்கம் இந்த அற்புதமான நபருடைய திருச்சுருவம் இருக்குது. இவருடைய வரலாறும் இரண்டு பக்கமும் எழுதப்பட்டிருக்குது. வாங்க பார்க்கலாம். அருட்திரு தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புய், எம்ஏபி, மிஷனரி ஆஃப் எவாஞ்சலைசேஷன் ஆஃப் பிரிஸ்ட், அந்நிய வேத போதக சபை குரு. அருட்தந்தை துப்புய் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் சேன்ஸ் என்ற ஊரில் 1806 எதமே லூயி துப்புய் விக்துவா ரிமி ஆகியோருக்கு இரண்டாம் மகனாக பிறந்தார். 1829 குரு பட்டம் பெற்றார். அருட்தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புய், எம்இபி ஃபாதர் இவர்கள் 1832 இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பிரான்ஸ் காலனி ஆதிக்கம் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் இருந்ததோ அங்கெல்லாம் அந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு குருவானவரை கூடயே கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பூசை தேவைப்படும், திருப்பல் நிறைவேற்றணும். இந்த அருட் காரியங்களுக்காக இந்த ஃபாதர் எப்பவுமே நீங்கள் பாருங்கள், இப்போ கூட பாருங்களேன், நீங்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் ஃப்ரெஞ்சு காலனிகள் இருக்குதோ அங்கே வந்து எம்இபி ஃபாதர்ஸ் இருப்பாங்க. அங்கே இந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த குருக்கள் அங்கே இருப்பாங்க. நீங்கள் வேணால் அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க, 1832 இவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். பெண் கல்வியின் வழியாக, அப்போல்லாம் பெண்கள் வந்து கல்வி கற்க முடியாது இல்லையா, ரொம்பவும் பெண்கள் அறியாமையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் பெண் கல்விதான் சமுதாயத்தை மேலே கொண்டு வர என்று உணர்ந்து என்ன பண்ணார் இவர், பெண் கல்வியை இந்த நாட்டிலே, இந்த புதுவை மண்ணிலே விதையாக தூவியவர் இவர். இவர் என்ன பண்ணார், ஒரு சிஸ்டர், ஒரு குரு, ஒரு கன்னியர் சபையை ஆரம்பித்தார். 1844 1844 அக்டோபர் மாதம் 17 இம்மாக்லேட் பள்ளியை இவர் அங்கே ஆரம்பித்தார். 30 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து 10 இடங்களிலே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. விடுதிகள் மற்றும் கன்னியர் இல்லங்களை, சிஸ்டர்ஸ் ஹோம் இவர் ஆரம்பிச்சிருக்கார். தந்தை அவர்கள் 3 ஆயர்களின் பணிக்காலத்தில் இந்த மறைமாவட்டத்தில் முதன்மை குருவாக, விஜியாக, விக்கால் ஜெனராக இருந்திருக்கிறார். புதுவை மிஷன் அச்சகத்தில் 30 ஆண்டுகள் மேனேஜராக வேலை செஞ்சிருக்கார். இந்த அருட்தந்தை அவர்கள் 1874 ஜூலை மாதம் 4 இவர் இறைப்பாதம் சேர்ந்தார். இந்த அருட்தந்தை துப்புய், லூயிஸ் சவேனியன் துப்புய் அவர்கள் இந்த கன்னியர் சபையை எப்போ ஆரம்பித்தார்னு சொன்னார்னா 1844 திருத்தந்தை 16 கிரகோரி அவர்களுடைய அனுமதியோடு இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டு 1978 செப்டம்பர் மாதம் 25 திருத்தந்தை 1 ஜான் பால் அவர்களால் மிக பெரும் பாப்புரை உலக அளவில் சபையாக உயர்த்தப்பட்டது. 1844 சபை ஆரம்பித்தாங்க. 1978 தான் அது உலகளாவிய சபையாக திருத்தந்தை 1 ஜான் பால் அவர்களால் உயர்த்தப்பட்டது. சகோதரர்களே, அப்படிப்பட்ட இந்த புதுவை மண்ணுக்கு கல்வியை கொண்டிருந்த அற்புதமான தந்தை அவர்கள் துப்புய் அடிகளார். இவருடைய முழு பெயர் அருட்தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புய். இவர் போட்ட விதை தான் இன்று இந்த நாடு முழுக்க பெண் கல்விக்கு வித்தாக அமைந்திருக்கிறது. இவருக்காக ஜெபிப்போம். விரைவில் இவருக்கு புனிதர் பட்டம் கிடைக்கட்டும். எல்லாம் கடவுளுடைய கிருபை.
நன்றி நண்பர்களே. நீங்கள் வந்தால், பாண்டிச்சேரி வந்தால் இந்த இம்மாக்குலேட் இந்த ஸ்கூல் நுழைவாயில் இருக்கின்ற எந்த இடதுபுறம் இருக்கின்ற வரலாற்றை படித்து பாருங்கள், மேலும் தெரிஞ்சுக்கிங்க. இவருக்காக ஜெபியுங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். தேங்க்யூ.